இயேசு கிறிஸ்துவில் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி. நான் உங்கள் சகோதரர் சுந்தர்ராஜ், தர்மபுரியிலிருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இயேசுவின் கிருபையால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி பைபிளை படிக்க முடியாதவங்களுக்கு, பைபிளை தெரிந்து கொள்ளாதவங்களுக்கு உதவி செய்யும் வகையிலே பைபிளில் தொடக்க நூலிலிருந்து திருவாலிபாடு வரை உள்ள பகுதிகளை ஒரு கதையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துவ விசுவாசத்திலே கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்தோடும் இந்த நற்செய்தி பணி மேற்கொள்ளப்படுகிறது. நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்திலே நமக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யவும், இன்னும் நம்ம அதிகமாக பைபிளை பற்றி தெரிந்து கொண்டு இன்னும் விசுவாசத்தில் வளர, பல சபைகளாக பிரிந்திருக்கின்ற இந்த கிறிஸ்துவ சமுதாயம் ஒரே சபையாக ஒன்றிணைய வேண்டும். கிறிஸ்துவ பாதிரியார்கள், கிறிஸ்துவ போதகர்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் ஒரே கொடையின் கீழ் வர வேண்டும். அதற்கு தேவையான ஒரு விழிப்புணர்ச்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவே இந்த நற்செய்தி பணி. நன்றி. நாம் இது நற்செய்தி அறிவோம் பகுதி 11. ஏற்கனவே நற்செய்தி அறிவோம் பகுதி 10 வரலும் பார்த்துட்டோம். விடுதலை பயண நூல் 23வது அதிகாரம் வரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த 23வது அதிகாரத்தில் நீதி இரக்கத்தை பற்றி கடவுள் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம 24வது அதிகாரத்தில் உடன்படிக்கை, மோயிசின் வழியாக இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வழிநடத்தி வராரு. சீனாய் மலையில் அங்கே அடிவாரத்தில் குடியிருக்காங்க. அப்போது சீனாய் மலையிலிருந்து ஆண்டவர் மோயிசின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை, உடன்படிக்கையை தந்து கொண்டிருக்கிறார். அதான் 24வது அதிகாரம் உடன்படிக்கை. இதில் உடன்படிக்கையில் என்ன பண்ணுறார்? ஆண்டவர், அதாவது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மோயிசனுக்கு தோன்றி மோயிசனிடம் ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேல் 70 பெரியோருடனும் ஆண்டவரிடமாக ஏறி வருவாயாக அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த நாதாபு, அபிகு மற்றும் இஸ்ரேலில் பெரியவங்க ஒரு 70 பேர், இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? இந்த சீனாய் மலை மேலே ஏறி வாங்க, நான் உங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்க போகிறேன், அந்த கட்டளையின்படி நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோயிசனுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோயிசன் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் அப்பப்போ என்ன செய்கிறார்? குறிப்பேட்டில் எழுதி வைக்கிறாரு. அப்புறம் இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு? மோயிசன் மக்களிடம் ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் என்னையும் இந்த நாதாபு, அபிகு மற்றும் 70 பெரியோரோட என்னை மேலே வர சொல்லியிருக்காரு, நான் கட்டளையெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறார். அப்போது அவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம், ஆண்டவர்கள் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம். 24 விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் கூறுகின்ற அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம், வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளிக்கிறார். அப்போ மோயிசன் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்து அதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறார். அடுத்த நாள் அதிகாலையில் என்ன பண்ணார்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறார். அந்த சீனாய் மலையிலே அடிவாரத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அப்புறம் 12 குளங்கள் இருக்கு இல்லையா? 12 குளங்களுக்கு ஒரு தூணாக 12 தூண்களை எடுத்து நிறுத்துகிறார். அங்கே கட்டி எழுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க? அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர், நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். ஆண்டவர் மோயிசில் என்ன சொல்கிறாரு? இந்த நாதாபு, அபிகு மற்றும் 70 பேரோடு மேலே வாப்பான்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சில விதிமுறைகளை, கட்டளைகளை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்ற? மோயிசன் எழுதி வைக்கிறாரு. இதை மக்கள் சொல்கிறாரு. சொல்லும்போது ஆண்டவருக்குரிய வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? மோயிசன் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. இஸ்ரேல் அந்த குளம் 12 குளத்துக்கு 12 தூண்களை வச்சு இளைஞர்களை கூப்பிட்டு பலி செலுத்த சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்துகிறாங்க. அந்த பலி செலுத்தும் போது அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணுறாரு? பாதியை தான் என்ன செய்கிறார்? பலிபீடத்தை மேலே தெளிக்கிறார். மீது பாதியை ஒரு களத்தில் எடுத்து வச்சுக்கிறார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின்
ஒரு பாதி தான் தெளிக்கிறார், மீதி பாதி என்ன ஒரு களத்தில் எடுத்து வச்சுக்கிறார். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா, உடன்படிக்கை ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படியாக வாசித்தார். ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம். ஆண்டவர்கள் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் செயல்படுத்தி நாங்கள் கீழ்ப்படிந்திருப்போம் சொல்கிறார். 24 அதிகாரம் 7வது வசனம். அதே மாதிரி 8வது, அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து, அந்த பாதி ரத்தம் எடுத்து வச்சிருந்தாலே அந்த இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அந்த களத்தில் வச்சு அந்த பாதி ரத்தத்தை எடுத்து மக்கள் மேலே தெளித்து என்ன சொல்கிறாரு, இவ்வனைத்து வார்த்தைக்கு இணங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க, மக்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஆளுடைய உடன்படிக்கையின் இரத்தம் இதுதான் சொல்லி அந்த பலியிட்ட அந்த ஆடு மாடுன்ற ரத்தத்தை என்ன செய்கிறது, மக்கள் மேலே தெளிக்கிறார். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவின் திருரத்த பெருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் தான் முதல் வாசகமாக வாசிக்கப்படும். இதே தான் மத்தேயு 26, 28 என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு இரவு கடைசி உணரும்போது என்ன செய்கிறார், அப்பத்தை பிட்டு அதை சீடர்கள் கழித்து இதை நினைவாக உண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் திராட்சை ரசத்தை எடுத்து இது என் நினைவாக பருகுங்கள், இது உலகில் உள்ள அனைவரின் பாவ போக்கும் பலியாக கையளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறார், மத்தேயு 26, 28 ஆண்டவர் இயேசு தம் சீடர்கள் மத்தியில் அந்த இரவு கடைசி போஜன உணவில் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். அதே தான் பழைய ஏற்பாட்டில் மோய்சின் வழியாக சீனாய் மலையிலையும் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை மோய்சின் வழியாக முதலாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த பழைய ஏற்பாடு இரத்தத்தின் உடன்படிக்கை, அது புதிய ஏற்பாட்டின் இரத்தத்தின் உடன்படிக்கை இயேசுவின் உடலும் இரத்தமும் இந்த உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக கையளிக்கப்பட்டது, பலியிடப்பட்டது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் இரத்தத்தின் உடன்படிக்கை. அப்புறம் என்ன, மோயிசன் என்ன பண்ணுறாங்க, இந்த இரத்தத்தில் தெளிச்சி பின்னால் மோயிசன் அந்த நாபகு, அந்த நாதாபு, அபிகு, அந்த 70 பேர் என்ன செய்கிறாங்க, மலையில் மேலே ஏறி போகிறாங்க. மலையில் மேலே ஏறி போய் ஆண்டவரை தரிசிக்கிறாங்க. அந்த 10வது வசனம் பார்த்திங்கன்னா, இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். 9 பின்னர் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்களின் கீழுள்ள தலம் நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெல்லிய வான்வெளி போன்றும் இருந்தது. இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை, அவர்கள் கடவுளை கண்டனர். இந்த 70 பேர் மோயிசன், இந்த நாதாபு, அபிகு இவங்கெல்லாம் மேலே போய் என்ன பண்ணுறாங்க, கடவுளை தரிசிக்கிறாங்க. அவருடைய பாதம் எப்படி இந்த தெளிந்த நீலவானம் போல், அந்த நீலக்கல் போல் நல்லா அழகாக பிரகாசமாக இருந்ததாம். இந்த மாதிரி மேலே முதல் முறையாக மேலே போய் மொய்சன் கூப்பிட்டு கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு சில கட்டளை கொடுக்குறாரு. மக்கள் 70 பேரும் போய் கடவுளுடைய பாதடியை என்ன செய்கிறாங்க, காட்சி பார்க்குறாங்க. அவருடைய பாத அடியை காட்சி கடவுளை பார்க்குறாங்க. அதான் பண்ண இஸ்ரேல் மக்கள் தவறுகளுமே கை வைக்கவில்லை. இதெல்லாம் பண்ண இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். 10வது வசனம் இஸ்ரேல் மக்களை கண்டார்கள் இருக்குது. அவருடைய கடவுளுடைய பாத அடி நீலக்கல் போல் தெளிந்த வானொலி போல் நீல நிறமாக இருந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் சொல்லுது. 2வது முறையாக மறுபடியும் என்ன செய்கிறார், ஆண்டவர் மோயிசனை கூப்பிட்டு நீ மேலே ஏறி வா. இது ஒரு முறை. அடுத்த முறை என்ன செய்கிறார், நீ மேலே ஏறி வா. மேலே ஏறி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 12வது வசனம், சீனாய் மலை மேல் மோசே. ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு, அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார். என்ன சரி, மறுபடியும் மோயிசனை கூப்பிட்றார், நீ மேலே வா, இந்த மக்களுக்காக நான் ஒரு கற்பலைகளை 2 கற்பலைகளை சட்டத்திட்டங்களை நான் எழுதி வச்சுருக்கேன், அதை உனக்கு கொடுக்குறேன்றார். மோசேயை தம் துணையாளர் யோசுவாவுடன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் மலை மேலே சீனாய் மலை மேலே ஏறி போகிறார். அவர் ஏறி போகும்போது மக்கள் என்ன செய்கிறாரு, நான் மலை மேலே ஏறி நானும் இந்த யோசுவாவும் போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பெரியவர்கள்லாம் இங்கே இருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா ஆரோனும் கூரும் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு எதுக்குள்ளே ஏதாவது சண்டை சட்டி பிரச்சனை இருந்தாக்கா நீ அவங்கள சொல்லுங்கள், நான் மலை மேலே போய் ஆண்டவனை வர சொல்லியிருக்காரு, நான் யோசுவோடு போயிட்டு அந்த கற்பலையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மேலே போகிறார். போல மோசே மலை மேல் ஏறி செல்ல
ஒரு மேகம் மலையை மூடிற்று. அது 6 நாள் அப்படியே மூடிட்டு இருந்தது. 7வது நாள் மேகத்திலிருந்து ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறாரு. அப்போது ஆண்டவரது மாட்சி, மலையின் உச்சியில் ஆண்டவரது மாட்சி, 17வது வசனம், மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. அந்த 6 நாள் மேகம் மூடிட்டு இருக்கு. 7வது நாள் அவர் மேகத்தினின்று மோசேயை அழைத்தார். அப்படி அவர் ஆண்டவர் மோசேயுடன் பேசும்போது ஆண்டவருடைய மாட்சி மலை உச்சியிலே நெருப்பு தணலாக பற்றி எரிந்ததாம். ஆண்டவருடைய மாட்சி மலை உச்சியிலே நெருப்பு தணலாக பற்றி எரிந்ததாம். காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தினிடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் அங்கே தங்கியிருக்கிறார். மோசே ஆண்டவர் கூப்பிட்றாரு, மேலே போகிறாரு. போகும்போது முதல் 6 நாள் அப்படியே மேகம் மூடி, அந்த சீனாய் மலையை மேகம் மூடி. 7வது நாள் என்ன ஆகுது, அந்த மேகத்தின் நடுவிலிருந்து ஆண்டவர் கடவுள் என்ன செய்கிறாரு, மோசேயை பேசுகிறார். பேசும்பொழுது அந்த ஆண்டவருடைய மாட்சி அந்த மலை உச்சியிலே நெருப்பு தணல் போல இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் காட்சி அளித்தோம். இப்போ நம்ம இந்து சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, திருவண்ணாமலையில் என்ன செய்கிறாங்க, கார்த்திகை தீபத்தை என்ன செய்கிறாங்க, பெரிய ஒரு தீபத்தை ஏற்றி என்ன செய்கிறாங்க, வணங்குறாங்க. பெரிய தீபத்தை ஏற்றி வணங்குறாங்க. ஆண்டவர் கடவுளுடைய மாட்சி நெருப்பில் இருக்குது. கடவுளுடைய மாட்சி நெருப்பில் இருக்குது. இப்போ முட்புதலில் மோசேனுக்கு காட்சி தரும்பொழுது கூட அந்த முட்புதல் பற்றி எரிந்தது. அது நெருப்பு போல பற்றி எரிந்தது. ஆனால் முட்புதலுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த நெருப்பு வழியாக தான் என்ன செய்ய மோசேனுக்கு காட்சி கொடுத்தார். இப்போ இந்த சீனாய் மலையில் என்ன செய்கிறார், அவருடைய மாட்சி சீனாய் மலையில் பற்றி நெருப்பு போல இஸ்ரேல் மக்களுக்கு காட்சி கொடுத்தது. அதனால நம்ம சர்ச்சில் மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, வீட்டில் சர்ச்சில். ஏன்னா நெருப்பில் ஆண்டோடைய மாட்சி இருக்கிறது. அந்த நெருப்பு ஜுவாலையின் மத்தியிலே ஆண்டோடைய மாட்சி இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், கோயிலில் மெழுகு திரிகளை நாம் பயன்படுத்தணும். நானே உலகின் ஒளி, ஏசு என்ன சொல்கிறார், நானே உலகின் ஒளின்றார். ஸோ அந்த ஒளியை தான் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரேயர் பண்ணும்பொழுது நமக்கு துணையாக நம்ம பிரார்த்தனையில் இன்னும் கூடுதலான தேவ ஆசிரியை பெற வேண்டி நம்ம கடவுளை மாட்சிமைப்படுத்த, கடவுளை மகிழ்விக்க நம்ம செய்கிற ப்ரேயர்லாம் என்ன, வழிபாடுலாம் என்ன, கடவுளை மாட்சிமைப்படுத்த, அவரை மகிழ்விக்க. ஒவ்வொரு சண்டேவும் நம்ம கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்காக, சும்மா கடமைக்காக கோயிலில் போய் நம்ம ஏதோ சண்டே இன்றைக்கி நம்ம கடன் திருநாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதில்ல. நாம் போய் கடவுளை மாட்சிமைப்படுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மத்தோடும் நாம் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், மாட்சிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு. அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு நேரமும் நாம் ப்ரேயர் பண்ணும்போது மெழுகுவத்தியை வச்சு ப்ரேயர் பண்ணும் பொழுது, மெழுகுவத்தி தூபங்களை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த தூபங்கள் வழியாக, அந்த மெழுகு திரியின் வழியாக நம்ம ஆண்டவரை கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோம், மகிழ்விக்கின்றோம். அதுதான் பைபிளில் தெளிவாக சொல்லுது. சில சபைகளில் மெழுகுவத்தி பயன்படுத்த மாட்டாங்க, சில சபைகளில் மெழுகுவத்தி பயன்படுத்த மாட்டாங்க. சில சபைகளில் அப்பம் ரசத்தை ஏதாவது திருவிழாக்கள் நாட்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. மற்ற ஜப கூட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் தெளிவாக பைபிளில் சொல்லியிருக்கு. தெளிவாக நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் பைபிளில் காரணங்கள் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. அதை நம்ம பைபிளை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு புரியும். நமக்கு சந்தேகங்கள், ஏதாவது ஒருத்தர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தப்பு, இது நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லும்போது நமக்கு குழப்பம் வராது. நம்ம இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா நமக்கு குழப்பம் வராது. சரி, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய மாட்சி நெருப்பு போல் இருந்தது. மோசேன் அங்கே 40 பகலும் இரவு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசேன்கிட்ட சில கட்டளைகளை கொடுக்குறார். அதில் முதலாக என்னென்னா, திருத்தலத்திற்கான காணிக்கை. எதற்கு நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். திருவுறைவிடம் அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். திருத்தலத்திற்கான காணிக்கை. திருத்தலம்னா என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே தங்கி வாசம் செய்ய எனக்கு ஒரு தூயகத்தை, திரு உறைவிடத்தை நீ ஏற்பாடு செய். அதை எப்படி கட்டணும், அது என்னென்ன செய்யணும் நான் உனக்கு சொல்கிறேன். அதுக்கு நீ காணிக்கை வாங்கு, மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கு. என்னென்ன காணிக்கை வாங்கணும், நீங்கள் அவளிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளான பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, நூல்கள், அப்புறம் நார்பட்டு, வெள்ளாட்டு உரோமம், அப்புறம் நீல கற்கள்,
விளக்குக்கான எண்ணெய்கள், திருப்பொழிவு எண்ணெய்கள், தூபத்துக்கு தேவையான நறுமண வகைகள், அப்புறம் எல்லாமே, அப்புறம் அந்த குருத்துவ உடைக்கு தேவையான எப்போத்துக்கு தேவையான மணி வகைகள், இது எல்லாத்தையுமே நீ என்ன செய், இஸ்ரேல் மக்களிட காணிக்கையாக வாங்கிக்கின்றார். அப்புறம் இது வந்து திரு உறைவிடத்தை அமைப்பதற்கு தேவையான காணிக்கையை நீங்கள் வாங்கிங்க, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சொல்லி வாங்கிக்க. எனக்காக நான் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்ய எனக்கு ஒரு திரு உறைவிடத்தை நான் சொல்லுகிறபடி நீ அமைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மோயிசனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். அதுக்கு அடுத்தபடியாக உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கை பேழை வந்து சித்தி மரத்தில் செஞ்சுருக்கணும். உடன்படிக்கை பேழை வந்து சித்தி மரத்தில் செஞ்சுருக்கணும். அதனுடைய நீளம் வந்து 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். இது வந்து உடன்படிக்கை பேழையின் அளவு. இந்த சித்தின் மரத்தில் இந்த உடன்படிக்கை பேழையை நீ செஞ்சு அதை என்ன செய்யணும், பொன்னால் மூட வேண்டும். அது எல்லாத்தையும் என்ன, தங்கத்தால் மூட வேண்டும். அதே மாதிரி பக்கத்தில் வளைவுகள், தங்கத்தால் வளைவுகள் செய்யணும். அதை தூக்கி போகிறதுக்கு சித்தி மரத்திலேயே கைத்தடி, அது தூக்கிட்டு போகிற தோள்களுக்கு தூக்கிட்டு போகிற அந்த தடிகளையும் இது சித்திய மரத்திலே செஞ்சு என்ன செய்யணும், அதையும் பொன்னால் மூடி அந்த 4 பக்கம் வலையிலே அதை எப்பயுமே சொருகி வச்சிடணும். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஆண்டுடைய கட்டளையின்படி என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல குடியிருக்காங்க, ஒரு இடத்துல வாசம் செய்கிறாங்க. ஆண்டுடைய மேகம் நகர்ந்தும் பொழுது என்ன செய்வாங்க, அந்த இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ போகும்பொழுது அந்த எல்லாம் தூக்கிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக உதவியாக அந்த உடன்படிக்கை பேழை தூக்கிட்டு போல 4 பக்கமும் வளையங்கள் வைத்து சித்தி மரத்தில் அந்த கோள்கள், கொம்புகள் தூக்கிட்டு போகிற அந்த கோள்களை செஞ்சு அதையும் பொன்னால் மூடி வைக்கணும்னு சொல்லி ஆண்ட உடன்படிக்கை பேழைன்னு சொல்லி பேழையை உருவாக்க சொல்கிறார். அந்த உடன்படிக்கையில் நான் கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்தது பாருமையில 17வது வசனம் 25-17, மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்றை அமைப்பாய், அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம் இருக்கட்டும். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். அதாவது இரக்கத்தின் இருக்கை அப்படின்னு செய்யணும். அந்த இரக்கத்தின் இருக்கை அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் பசு பொன்னால் தான் செய்யணும். நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம். அப்புறம் 2 பொன் கெருபுகள் செஞ்சு அந்த உடன்படிக்கையின் பேழை, அந்த இரக்கத்தின் இருக்கை இருக்கு இல்லையா, அந்த இரக்கத்தின் இருக்கை 2 பக்கமும் அந்த 2 பொன்னால் செய்யப்பட்ட கெருபுகளை வைத்து அந்த ரெக்கையால் வந்து அந்த உடன்படிக்கை மேலத்தை மூடுற மாதிரியும் அந்த 2 கருவிகள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு இருக்க மாதிரியும் செய்யணும். அது என்ன சொல்கிறார் பாருங்கள், 21வது வசனம், 25-24 வசனம். பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கடவுள் எங்கிருந்து சந்திப்பார், அந்த உடன்படிக்கை பேழையின் உள்ளே கற்பலகைகளை வைக்கணும், அந்த இடத்திலிருந்து நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகளை நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகளை அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மோயிசனுக்கிட்ட பேசும் பொழுது இந்த இரக்கத்தின் அந்த 2 கருபுகள் மத்தியில் அமர்ந்து நான் பேசி உடன்படிக்கைகளை எல்லாம் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அழகாக சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ப மேசை, உடன்படிக்கை பேழை எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு. முதல்ல திரு உறைவிடம், அதுக்கு தேவையான காணிக்கை வாங்கி, இப்போ கூட நம்ம சர்ச்சை கட்டணும்னு என்ன செய்கிறாங்க, ஃபாதர்கள், திருச்சபை, பொதுமக்கள், நம்மளோட பொது நிலையம் வந்து காணிக்கை வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்திலே மோயிசன் இஸ்ரேல் மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கி தான் அந்த திரு உறைவிடத்தை அமைத்தார். அப்போ நம்ம ஒவ்வொரு கோயில் கட்டுறதுக்கு நம்மளால் இயன்ற காணிக்கையை கொடுத்து உதவி செய்யணும். அப்புறம் உடன்படிக்கை பேழையை சொல்கிறார். உடன்படிக்கை பேழைக்கு அப்புறம் இரக்கத்தின் இருக்கையை சொல்கிறார். அப்புறம் 2 கெருபுகளை அமைக்க சொல்கிறார். அப்புறம் 2 கற்பலகைகளை அந்த உள்ளே வைக்க சொல்கிறாரு. அங்கிருந்து தான் நான் உன்னை சந்திப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இரக்கத்தின் இருக்கையிலிருந்து தான் நான் உன்னோடு பேசுவேன்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அப்ப மேசை, இதுவும் அப்ப மேசை என்ன செய்யணும், சித்தி மரத்தால் தான் செய்யணும். அப்போ மேசையை வந்து சித்தி மரத்தால் தான் செய்யணும்.
அதன் நீளம் பார்த்திங்கன்னா 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழம். இதை செஞ்சு அப்ப மேசையை செஞ்சு அதன் மூலம் என் முன் இம்மேசையின் மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் இருக்க வேண்டும், திருமுன்னிலை அப்பம் இருக்க வேண்டும் சொல்கிறார். அதே மாதிரி இந்த அப்ப மேசையை தூக்கிட்டு போகிறதுக்கும் 4 பக்கமும் அதை அந்த சித்தி மரத்தால் செஞ்சு அதையும் பொன்னால் அடிக்கணும், மூடணும், சுற்றி பொன்னால் அதுக்கு சட்டங்கள் கட்டணும். அப்புறம் ஜோடனைகள், தொங்கு ஜோடனைகள்லாம் பொன்னால் செய்யணும். அதை தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பக்கமும் வளையங்கள் அமைச்சு பொன்னால் அந்த சித்தி மரத்தாலேயே கைத்தடிகளை செஞ்சு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப மேசையை பற்றி சொல்லுவார். அப்புறம் விளக்கு தண்டு குத்து விளக்கு, 7 அகல் விளக்கு இருக்குது இல்லையா, நம்ம சர்ச்சில் 7 அகல் விளக்கு, கேண்டில் மெழுகுவத்தி ஸ்டாண்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பைபிள் பிரகாரம் 7 அகல் விளக்கு. அதற்காக 7 அகல்கள் செய்வாய், முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய். 7 குத்து விளக்கு, ஒரே குத்து விளக்கில் 7 அகல் இருக்கும். அதுதான் விளக்கு தண்டு செய்யணும்னு சொல்லார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திப்பு கூடாரம் 26வது. இந்த 25ல் என்ன சொல்கிறாரு, திரு தூயகத்தை அமைக்கிறத பற்றி சொல்கிறாரு, உடன்படிக்கை பேழையை சொல்கிறாரு, அப்புறம் இரக்கத்தின் இருக்கையை சொல்கிறாரு, 2 கெருபிகளை சொல்கிறாரு, அப்புறம் அப்ப மேசையை சொல்கிறாரு, விளக்கத்தண்டு 25வது இதெல்லாம் சொல்கிறார். 26வதில் சந்திப்பு கூடாரம் கட்டணும். இந்த சந்திப்பு கூடாரம் கட்டுறதுக்கு திரு உறைவிடத்தை 10 மூடு திரைகள் கொண்டு செய்ய வேண்டும், 10 மூடு திரைகள் கொண்டு செய்ய வேண்டும். அதை நார்பட்டு, நீளம், கருஞ்சிவப்பு நூல் இதெல்லாம் கொண்டு தான் செய்யணும். மூடு திரை நீளம் 28 முழம் நீளம், அகலம் 4 முழம், அகலம் 4 முழம். மூடு திரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கணும். இவற்றில் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து விட வேண்டும். திரு உறைவிடத்தை அமைப்பதற்கு சந்திப்பு கூடாரம். இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யணும், திருவுடத்தை 10 மூடுதிரைகள் மூடுதிரைகள் கொண்டு அமைக்கணும். அதுக்கப்புறம் திருவுடத்தின் மேலே கூடாரம் அமைக்கணும். கூடாரம் அமைக்க வெள்ளாட்டு உரோமம், கூடாரம் அமைக்க வெள்ளாட்டு உரோமத்தை பயன்படுத்த வேண்டும். திருவுளத்தின் மேல் கூடாரம் அமைக்க வேண்டும். அதற்கு மூடுதிரை வெள்ளாட்டு தோளால் செய்ய வேண்டும். மூடுதிரையின் நீளம் 30 முழம் நீளம், அகலம் 4 முழம். அப்போ இந்த திரு உறைவிட அமைக்க சட்டங்கள் அதெல்லாமே சித்தி மரத்தில் செய்யணும். நீளம் 10 முழம், அகலம் 1.5 முழம் இருக்கணும். அப்புறம் திருத்தூய தொங்கு திரைகள், உட்புறம் உடன்படிக்கை பேழை தொங்கு திரையை அமைக்கணும். இந்த திரு உறைவிடத்தில் தொங்கு திரைகளை அமைக்கணும். தொங்கு திரைகளுக்கு உட்புறம் உட்புறம் தொங்கு திரைக்கு உட்புறம் என்ன பண்ணணும், திரு உறைவிடம் உட்புறம் உட்புறத்தில் தொங்கு திரையை தொங்க விடணும். உட்புறத்தில் என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கை பேழை வைக்கணும். திரு உறைவிடம், திரு தூயகம், அது என்னது, திரு தூயகம். திரு அந்த தொங்கு திரைக்கு முன்னாடி என்ன செய்யணும், அது தூயகம். அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, திரு உடையத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்கள் செய்வாய் அப்படின்னு இருக்கும். சட்டங்கள்லாம் அதே மாதிரி தான் செய்யணும். பலிபீடம், இந்த சந்திப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தொங்கு திரைக்கு முன்புறம் அந்த தொங்கு திரையை ஒன்று அமைக்கணும். அங்கே திரு தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கை அமைப்பாய். தொங்கு திரைக்கு முற்புறம், தொங்கு திரை எங்கே இருக்குன்னா தொங்கு திரை தொங்க விடு, அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிக்கும். திரு தூயகத்தில் உடன்படிக்கையின் பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்கு திரைக்கு உட்புறமாக என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கை பேழையையும் இரக்கத்தின் இருக்கையும் அமைக்கணும். அந்த தொங்கு திரைக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா, தொங்கு திரைக்கு முற்புறம் ஒரு மேசையும், மேசைக்கு எதிரே திரையுலகத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் அமைப்பாய். மேசைனா என்ன சொன்னேன், அந்த அப்ப மேசை. அப்ப மேசை தான் எங்கே இருக்கணும், வடக்கு பக்கமாக இருக்கணும். அப்பு மேசை வடக்கு பக்கமாக இருக்கணும். விளக்கு என்ன செய்யணும், தெற்கு பக்கமாக இருக்கணும். தெற்குப்புறம் விளக்கு தண்டை வைப்பாய். மேசையோ வடப்புறம் வைப்பாய். கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக தொங்கு திரை செய்வாய்.
தொங்குத்துறையை செய்வாய். அந்த திருத்தூதகம் இப்படி தான் இருக்கணும். திருத்தூதகம் இப்படி தான் இருக்கணும். அந்த திருத்தூதகம், தூயகம், நடுவில் தொங்குத்துறை, உட்பக்கம் வந்து பேழகை, உடன்படிக்கை பேழை, இரக்கத்தின் இருக்கை, அங்கிருந்து ஆண்டவர் பேசுவார். முன்னாடி வந்து வடக்கே அப்பமேசையும் தெற்கே அந்த விளக்கும் வைத்து நீங்கள் பேண வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்றம், திருவிடத்துக்காக பலிபீடம் அமைக்கிறத பற்றி சொல்கிறார். அதே பலிபீடமும் 27வது வசனம். சித்தி மரத்தில் தான் பலிபீடம் செஞ்சுருக்கணும். சித்தி மரத்தில் தான் பலிபீடம் செய்யணும். அதன் நீளம் பார்த்தா 50 முழம், அகலம் 5 நீளம் 50 முழம், அகலம் 5 முழம், உயரம் 3 முழம், 4 பக்கமும் கொம்பு மாதிரி வச்சு அதுவும் அதெல்லாம் அடங்கும். இதுக்கு இந்த பலிபீடத்துக்கு தேவையான சாம்பல் சட்டி, அள்ளு சட்டி, கருவிகள் என்னென்ன இந்த தேவையோ அதை எல்லாமே என்ன செய்யணும், செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தளவாடங்கள், இந்த உடன்படிக்கை பேழை தளவாடங்கள்னால் பொன்னால் தான் செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்கிறார். பொன்னால் தான் இந்த பலிபீடத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே என்ன செய்யணும், வெண்கலத்தால் செய்யணும். வெண்கலத்தால் அதுக்கு பக்கம் 2 தண்டுகள் வளையங்களையும் செலுத்தார். பலகைகள் சேர்ந்து உள்கொடுப்பு இடத்தை செய்ய வேண்டும். இதெல்லாமே எதில் செய்யணும், வெண்கலத்தால். இந்த பலிபீடத்தெல்லாம் வெண்கலத்தால் செய்ய வேண்டும் சொல்கிறார். அந்த பலிபீடத்தை செஞ்சு அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா திரு உறைவிட முற்றம், அதுக்கு முற்றம் அமைக்கணும்னு சொல்கிறார். இதையெல்லாம் செஞ்சுட்டு விளக்கு பேணுதல், அந்த திரு உறைவிடத்தில் தெற்கால விளக்க வைக்க சொன்னார் இல்லையா, அந்த விளக்கை வந்து தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வர வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளை தூய்மையான ஒலிவ எண்ணெய் தான் அதை எரிய வைக்கணும். சந்திப்பு கூடாத உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் தொங்குதிரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். அந்த விளக்கு எப்பயுமே எரிந்துட்டுருக்கணும். ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்து கொள்ளட்டும். தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கு இடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இதுவே. ஸோ 24, 25, 26, 27 வசனங்களை பார்த்தோம். 24 ஆண்டவர் என்னென்ன உடன்படிக்கை சொல்கிறாரு. உடன்படிக்கையில் இரத்தத்தின் உடன்படிக்கை அப்படி உடன்படிக்கை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் திருத்தலங்கள் அமைக்கிறது 25, உடன்படிக்கை பேழை, அப்பமேசை, விளக்குத்தண்டு, சந்திப்பு கூடாரங்கள் 25, 26. அப்புறம் பலிபீடம் 27வது அதிகாரத்தில் திருவுருடம், விளக்கு பேணுதல், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதில் இந்த அதிகாரங்களில் நாம் தியானிக்க வேண்டிய என்னென்னா, மோயிசின் வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது திருத்தூகத்தை அமைக்கிறதை பற்றி சொல்கிறாரு. அப்பமேசை சொல்கிறாரு. விளக்கு, அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிவோம். மக்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிவோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இது கடமை. ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து செயல்படுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமை. நம்ம வார்த்தைகளை கேட்குறோம், வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறோம், ஆனால் அதை நாம் செயல்படுத்த இந்த உலக சோதனையால் தவிர்க்கப்படுகிறோம். இதுதான் உண்மை. ஸோ இந்த நமக்கு வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கின்ற வாழ்க்கையில் நமக்கு நிறைய சோதனைகள் இருக்கும். நம்ம இருக்கிற வீட்டில் சோதனை இருக்கும், வேலை செய்கிற இடத்துல சோதனை இருக்கும், நம்ம குடியிருக்கிற இடத்த சுற்றி சோதனை இருக்கும், நம்ம இருக்கிற ஊரில் சோதனை இருக்கும், நம்ம சார்ந்த சமுதாயத்தில் சோதனை இருக்கும். எல்லா இடத்துலையுமே சோதனைகள், நம்ம சொந்த பலவீனங்களால் சோதனைகள் வரும், நம்ம சார்ந்த உற்றார் நண்பர்களால் சோதனை வரும். இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து செயல்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்ன, நம்முடைய ஆத்ம ஈடேற்றத்துக்காக நம்ம ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நம்பி அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆத்ம ஈடேற்றத்துக்காக. ரெண்டாவது, அவருடைய நற்செய்தியை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லணும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம நடந்துக்கக்கூடிய முறைகள், இதன் மூலமாக இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் மத்தியிலே நம்ம கிறிஸ்தவர்களாகவே செயல்பட வேண்டும்.
கிறிஸ்தவர்களாகவே நம்ம செயல்படும். அதே போல் நண்பர்கள் மத்தியிலே, நம்ம பழகிற மனிதர்கள் மத்தியிலே, நம்ம சுற்றிருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே எங்கேயும் எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவை ஒளிரச் செய்ய வேண்டும். கிறிஸ்துவை ஒளிரச் செய்ய வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்துவ உள்ளத்தில் நம்ம கிறிஸ்துவுக்கு முழுமையான இடம் தரணும், முழுமையான இடத்தை தரணும். இப்போது திரு உறைவிடத்தில் இடைவிடாமல் விளக்கு எரியும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டிலும் போய் பார்த்தீங்கன்னா திருதியாண்டவர் படம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சிவப்பு விளக்கு எரிஞ்சிருக்கும். அதனுடைய மறை உண்மை இதுதான். அதனுடைய மறை உண்மை இதுதான். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையில் வைக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை கற்பேழைகள் மோயிசினால் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைகள் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த பெட்டகத்தால் இந்த உலகத்துக்கு வழங்கப்பட்டு, அந்த இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமே அந்த கற்பலகையாக இந்த உலகத்துக்கு மீட்பளிக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பேழையாக வந்து இறங்கியது. அதுதான் உண்மை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை விசுவாசித்து அன்பு செய்யணும். நம்ம ஜென்ரலாகவே இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சினிமா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கணவன் மனைவிக்கு உள்ள அன்னோன்யம் ரொம்ப ஒருத்தர் நேசிக்கணும், நீ இன்றி நான் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காதலன் காதலி. அதே மாதிரி நண்பர்கள், நண்பா உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன் ஒருவனுக்காக உயிரை தருகிற நண்பனை விட மேலான நண்பன் யாரும் இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இயேசுவை அன்பை நாம் உணர நம்ம உள்ளத்தில் நம்ம அதிகமாக இயேசுவை இந்த எதையும் பூரா இயேசுவை நம்ம தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்முடைய செயல்பாடுகள், பேச்சு, சொல் எல்லாமே இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக அமையும். ஸோ நம்ம இன்று நாம் இந்த தியானத்தின்படி இயேசுனுடைய கட்டளைகளை நாம் அதன்படி செய்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மூணாவது, நம்ம இதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்று நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எப்படி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தங்கி வாழ ஒரு தூயகத்தை நீ கட்டுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய தூயகம் இருக்க வேண்டும். நாம் வச்சிருக்கிற திருஹிருதய படம், அதன் பக்கத்தில் ஒரு எப்பயும் அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்த எப்போ பரிசுத்தமாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும். பைபிள் அதெல்லாம் வச்சு பராமரிக்கணும். விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக இறை ஆட்சி, அதாவது இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு தூயகத்தை, திருவுறைவிடத்தை உருவாக்கி அங்கே இயேசுவின் அருள் இருக்கும்படியாக நாம் என்ன செய்யணும்? வீட்டையும் தூய்மைப்படுத்த வேண்டும், நம்மையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நம்ம தியானத்தை இந்த அதிகாரங்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அவருடைய வார்த்தைகளை செயல்படுத்தி, கட்டளைகளை செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்பது. அணையா விளக்கு போல நம்மை நாமே இந்த உலகுக்கு ஒளிரச் செய்ய வேண்டும். வீட்டிலையும் தூயகத்தை உருவாக்க வேண்டும். அந்த தூயகத்தில் சுற்றி இறை அருள் நிறைந்திருக்கும்படியாக நாம் பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கேண்டில், மெழுகுவத்தி ஒளி, அது எரிந்து நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஆண்டவர், அந்த முட்புதரில் ஒளியாக வந்தவர், சீனாய் மலையை ஒளியாக தந்த அந்த ஒளியை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஓகேவா? இந்த பைபிளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணங்கள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். அதற்கு முன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். இதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? நீங்கள் ஷேர் பண்ண உலகெங்கும் சென்று நற்செய்தி போதிகளை சொன்ன ஆண்டவர் வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கி கடவுள் தந்திருக்கின்ற இந்த விஞ்ஞான கருவிகள் மூலம், செல் மூலமாக இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் நற்செய்தியை பிறருக்கு நீங்கள் அறிவிக்கலாம், தெரியப்படுத்தலாம். இதனால் என்னாகும்? நீங்களும் நற்செய்தி பணியில் ஈடுபடுவீங்க. இந்த நற்செய்தி பணி சிறக்க ஜெபியுங்க. இந்த நற்செய்தி பணியின் மூலமாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க, ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நன்கொடைகளை வழங்கலாம். நன்கொடைகளை நீங்கள் வழங்கலாம். என்னுடைய செல் நம்பரில் கூகுள் பே இருக்குது, நீங்கள் அதுவே செய்யலாம். நன்கொடை வழங்கி இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இது போன்ற பண்டிகை நேரங்களில் யாராவது ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம், துணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி மூலியமாக நீங்களும் இணைந்து பணியாற்றலாம். எனவே உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் செய்யுமா? எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே,
இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையிலே என்னோடு இருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த விவிலிய வார்த்தைகளின்படி நாங்கள் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டு கீழ்ப்படிய உதவி செய்யும். அதே போல் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய ஒளிரும்படியாக எங்களையே உங்களுக்கு காணிக்கையாக கையளிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா இருளையும் போக்கி உமது இறை பிரசன்னமும் ஒளியாக எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் கிறிஸ்துவ வாழ்விலும் ஒளிர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்கும்படி இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டும் நல்ல தகப்பனே, ஆமேன். நன்றி, வணக்கம்.